காலங்காத்தால எங்கடா போற? எங்க போறியா? நேத்து நைட்டு வந்துட்டு என்னடா சொன்னேன்? என்னடா சொன்ன? டைரக்டர் இந்திரன் வீட்டுக்கு போறேன்னு தானே சொன்னேன். பைத்தியமாடா உனக்கு? ஆடிஷன் போனேன், செலக்ட் ஆகல. அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பாப்பியா? என்ன மச்சான் நீயே இப்படி பேசுற? இதுக்காக தானடா 2 வருஷமா சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நானும் தாண்டா கஷ்டப்படுறேன். ஹவுஸ் ஓனர் வேற வாடகை ஏற்றிட்டான். ஆஃபீஸில் ப்ரெஷர். மாத கடைசியில் 10 பைசா கூட கையில் நிற்க மாட்டேங்குதுடா. மச்சான் இப்ப போறேன், திரும்பி வரும்போது கண்டிப்பா சான்ஸோட தான் வருவேன். அதுக்கப்புறம் பாரு நம்ம லைஃப் எங்கேயோ போயிடும். இந்த வெட்டி வீராப்புக்குன்னு குறைச்சல் இல்லை. மூடிட்டு போடா கதவை. பொறாமடா உங்களுக்கெல்லாம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே மூஞ்சி தாண்டா இருக்கும். அதை கழுவாத மூஞ்சி சொல்லுது பாரு. டேய், பஸ்ஸில் காசு இருக்கு, எடுத்துட்டு போ. வெறுங்கையோட போவாத. ஏய் நில்லு நில்லு. யார் நீ? நான் டைரக்டர் பார்க்கணும். அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் நீ ஆஃபீஸில் வந்து பாரு. இங்கெல்லாம் ஒரே வரக்கூடாது. ஒரு தடவை மட்டும் அவட்ட பேசிக்கிறேன். சொன்ன கேளுப்பா, இங்கெல்லாம் வரக்கூடாதுப்பா. அவர் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்காருப்பா. அண்ணா ரொம்ப முக்கியமான விஷயம். நீ அங்கே வந்து பாருப்பா. அண்ணா ஒரே ஒரு தடவை மட்டும் இதெல்லாம் டைரக்டர் வரக்கூடாது. பார்க்கணும் அண்ணா ப்ளீஸ்ண்ணே. சார் 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 என் பேர் ஆதித்யா சார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். விடுப்பா வாப்பா. சார் வணக்கம் சார். சார் என் பேர் ஆதித்யா. நான் நடிக்கிறதுக்காக சென்னைக்கு வாய்ப்பு கேட்டு 2 வருஷம் ஆச்சு சார். இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே வாய்ப்பு கிடைக்கல சார். நேற்று கூட உங்கள் படத்துக்கு நான் ஆடிஷன் அட்டன் பண்ணியிருந்தேன் சார். சரி, செலக்ட் ஆயிட்டியா? இல்லை சார், ஆனால் நான் நல்லா நடிப்பேன் சார். எனக்கு ஒரே வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என் திறமையை காட்டுவேன் சார் உங்ககிட்ட. என்னப்பா முட்டத்தனமா பேசுற? நீ நல்லா நடிச்சிருந்தா நேத்தே செலக்ட் ஆயிருப்பல, ஏன் செலக்ட் ஆகல? சார் எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிடுச்சு சார். அதனால தான் சார் என்னால் சரியாக நடிக்க முடியல. எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் நான் நல்லா நடிச்சு காட்டுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். தம்பி ஆபீஸ் டைம் ஆகுது, வழி விடு. ராஜா வண்டி சார், எடு. சார் சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் எங்களை மாதிரி சினிமா வாய்ப்புக்காக எங்கிட்டு ஒருவேளை சோத்து கஷ்டப்பட்டு தானே சார் உங்களுக்கு எங்களோட வழி என்னன்னு தெரியும். நான் என்ன சார் ஒரே ஒரு வாய்ப்பு தானே சார் கேட்குறேன். சோசியல் மீடியாவில் கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க. எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் சார். என்னடா ஓவரா பேசுற நீ? அவ்வளவு ஆக்டர் நீ? ஒரு எமோஷன் சீன் ஆக்டிங்ல கன்வே பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் கோவமா ஒரு டயலாக் எதனா ஒன்று பேசி பார்ப்போம். என்ன முடிக்கிற? தெரியும், சினிமான்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்து கிளம்பிட்டு வர உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நடிப்புனா ஒரு மண்ணும் தெரியாது. இங்க பாரு, 3 சூப்பர் ஹிட் 2 பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துருக்கேன். புரியுதா? கோமாளித்தனம் பண்றவங்களுக்கும் கிறுக்குத்தனமா பேசுறவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல. உண்மையான திறமைக்கு மட்டும் தான் வாய்ப்பு கொடுக்குறேன். இங்க வந்து இப்படி கத்திட்டு இருக்காத. நல்ல ஆக்டிங் ஸ்கூலா பார்த்து சேரு. முதல்ல இடத்த காலி பண்ணு. ராஜா வண்டி எடு. தம்பி இங்க வா. சொல்லுங்க சார். நாளைக்கு மதியம் 12 மணிக்கு 7th கிராஸ் ஸ்ட்ரீட் சந்துலூர்ல இருக்கிற என் ஆஃபீஸ் வந்து பார். ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன் சார். என்னோட கோ டைரக்டர் உன் ஆடிஷன் எடுப்பார். ஓகே சார். புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். தேங்க்யூ சார். ஆடிஷன் வர சொல்லிட்டாங்களா? உன்னை ஆடிஷன் வர சொல்லிட்டாங்களா? நம்ப முடியலையடா. என்னடா பின்ன என்னடா, உனக்கு முதல்ல நடிக்க வருமா? என்னடா எப்படி கேட்குற? நடிக்க வருமாவா? இப்ப பாரு. சிவா, இந்த நாள் உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. எப்படி நீ என்ன நடிக்க தெரியாதுன்னு சொல்லி இன்னைக்கு நீ என்ன அவமானப்படுத்தினியோ, ஒரு நாள் உன் முன்னாடி தமிழ்நாட்டோட நடிப்பு அரகனா வந்து நிப்பேன்டா. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். ஐயா, எப்படி? சூப்பர்ரா, விளங்கிரும்.
அது எப்படிடா நடிக்க போறவங்கலாம் தலைவரோட டைலாக்கை மட்டும் இப்படி கொலை பண்றீங்க? மச்சான் அவன் இந்த டைலாக்கை பேசிதான்டா தமிழ்நாட்டிலே பெரிய நடிகரா இருக்காங்க. மச்சான், நான் ஒன்று சொல்றேன் கேளு. இப்படி நில்லு. இப்போ நான் ஒரு ரியாக்ஷனாக சொல்கிறேன், அதை கேட்டு நீ அப்படியே செய். அதை மட்டும் நீ செஞ்சுட்ட, நீ நடிகண்டா நடிகண்டா. ரெடியா? ஆ பயம். ம். கோபம். கருணை. உனக்குலாம் கருணையே காட்டக்கூடாது. மச்சான் மச்சான், சொல்றேன்னு தப்பா நினச்சிக்காத. உனக்கு நடிப்பு சுட்டு போட்டாலும் வரலடா. நீ தான் நடிப்பை விட கவிதை வசனம் நல்லா எழுதுவிய. அதை ஏதாச்சும் பண்ணி தொலையேன்டா. நடிக்கிறேன்னு சொல்லி மீனா அசிங்கப்பட்டு வந்து நிற்காத. இல்லை மச்சான், நான் நடிக்க தான் போவேன். எனக்கு நடிப்பு வரலனாலும் நான் தாண்டா ட்ரை பண்ணுவேன். ஏன்டா நடிப்பு நடிப்புன்னு அதிலே இருக்க? உனக்கு எது வருதோ அதை மட்டும் பண்ணு, வராததை விட்டு தொல்லடா. இல்லை சிவா, நான் நடிக்க தான் போவேன். எதுக்குடா நடிக்கணும் துடிக்கிற? நீ நடிக்கிற லட்சத்தை ஸ்க்ரீன்ல பார்க்கணும்னு நினைக்கிறியா? சொல்றா. நான் ஸ்க்ரீனில் வரணும், என் நடிப்பை இந்த உலகமே பார்க்கணும், ஃபேமஸ் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் நடிக்கிறதுக்கு வரலடா. எங்கள் அப்பாவுக்கு நான் செஞ்ச சத்தியம், அதை காப்பாற்றுறதுக்காண்டி தான் நான் நடிக்கிறதுக்கே வந்தேன். சத்தியமா? என்னடா சொல்ற? ஆமாடா, எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்து கலைஞர். எங்கள் அப்பா பேரு கமல்நாதன். திருவண்ணாமலை சுற்று வட்டாரத்தில் அவர் நாடகம் போடாத ஊரே இல்லை. அவர் போடுற வேஷத்தை பார்க்கறதுக்கு சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்க எல்லாருமே திரண்டு வருவாங்க. ராஜா வேஷம் போட்டால் ராஜ நட, பெண் வேஷம் போட்டால் நளினம், இந்த மாதிரி எத்தனையோ கதாபாத்திரத்தின் மூலமாக மக்களை கவர்ந்திருக்கிறாரு. சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு நாடகத்துலேயும் எங்கள் அப்பாவோட நடிப்பை பார்த்து நான் வியந்து போயிருக்கேன். அப்பேற்பட்ட கலைஞரால் இந்த தெருக்கூத்து அழியறத ஏற்றுக்கவே முடியலை. அதனாலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையானார், படுத்த படுக்கையாகவும் ஆனார். இந்த அழிஞ்சிட்டு வர தெருக்கூத்து கலையை சினிமா மூலியமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிட்டார். கடைசி வரைக்கும் கலைக்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தவரோட எங்கள் அப்பா மாதிரியே எத்தனையோ தெருக்கூத்து கலைஞர் அவங்க வாழ்க்கையை கலைக்காகவே அர்ப்பணித்தாலும் அவங்களுக்கு கிடைக்கிற பெரும்பாலான அங்கீகாரம் ஒரு நைட்டு கூலி மட்டும்தான்டா. இது நம்ம பாரம்பரிய கலைடா. இன்னும் 50 வருஷத்தில் சினிமா இந்த தெருக்கூத்தை மொத்தமாக அழிச்சிரும். இன்னைக்கு கலையை மறக்கிற நம்ம நாளை கலாச்சாரத்தையும் மறப்போம். தெருக்கூத்தில் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்காத அங்கீகாரத்தை நான் இந்த சினிமாவில் தேடி தருவேன். அதனால தான் எனக்கு என்னதான் நடிக்க வரலனாலும் நான் திரும்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். வாழ்க்கையில் வாய்ப்புக்காக ஏங்கி கிடைச்ச வாய்ப்பை தவற விட்ட எனக்கு இப்போ இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் தவற விட மாட்டேன்டா. ஆச்சரியமா இருக்கு மச்சான். அது சரி, உனக்கு தான் நடிக்கவே வராதே. நாளைக்கு இந்த ஆடிஷன் போய் என்ன பண்ண போற? எப்படி நடிப்ப? எங்க போறான்? என்ன மச்சான், யார்கிட்ட பேசியிருந்த? நாளை காலைல பாரு மச்சான். வணக்கம் சார். கண்டுக்கல. எங்கடா அந்த பையன்
வந்திருக்கானா? வந்திருக்கான் சார். சரி சரி, நான் சொல்லும் போது வர சொல்லு. ஓகே சார். சாண்டி, அந்த பையனை உள்ள வர சொல்லு. ஓகே சார். ஆதித்யா சார் உள்ள வர சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஆதித்யாவா? ம். உட்காருங்க. அன்றைக்கி ஆடிஷன் வந்தீங்களே நீங்கள் தானே? ம். அன்றைக்கே ஒழுங்காக நடிச்சிருந்தா அப்போவே செலக்ட் ஆகிருக்கலாம்ல. சார். சொல்லு செல்வா. ஆதித்யா வந்துட்டாரா? ஆமாம் சார், ஆதித்யா வந்துட்டார். சிச்சுவேஷன் சொல்லிடுறேன் சார். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு லைவில் கனெக்ட் பண்ணிடுறேன் சார். ம். சாண்டி, கேமரா செட் பண்ணு. சார் லைவில் பார்க்கணுன்றாரு. லைட்டை செட் பண்ணு அப்படியே. ஓகே சார். ஹலோ, என்னது வீடியோ காலா? ஏதாவது பிரச்சனையாயிட போகுது. சரி ஓகே, வெய் பண்ணுறேன். ஹலோ ஹலோ அர்ஜுன். ஹலோ அர்ஜுன். அர்ஜுன் கேக்குதா? ஹலோ ஹலோ அர்ஜுன். ஹலோ சொல்லு அர்ஜுன், எங்கே இருக்க? சொல்லு என்ன அர்ஜுன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உனக்கே தெரியும், நான் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டு 2 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் எனக்கு சுத்தமாக நடிக்கிறதுக்கே வரல. இப்போ எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ண அர்ஜுன்? நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன். அந்த ஆடிஷனில் போய் என்னால் செலக்ட் ஆக முடியும்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அதனால தான் சீக்கிரம் சொல்லி முடிக்கிறியா? எனக்கு வேலை இருக்குது. அர்ஜுன், நீ வரணும். நமக்காக இல்லைனாலும் நம்ம அப்பாக்காக நீ வரணும். நான் ஏன் உன்னை வர சொல்கிறேன்றது உனக்கே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு அர்ஜுன். சின்ன வயசுல அப்பா உனக்கு எவ்வளோ நடிப்பு கலைகளை சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி நீயும் எவ்வளோ ஆர்வமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட. அது எல்லாம் வீண் போகணுமா? அவர் உன்னை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டார் அர்ஜுன். சாகிற நிலைமையில இருந்தப்போ கூட உன்கிட்ட தானே அர்ஜுன் சத்தியம் வாங்கினாரு. அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காகவாது நீ கண்டிப்பா திரும்ப வரணும் அர்ஜுன். ஏய், இங்க பாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, என்னால வர முடியாது. போனை வைக்கிறியா? அர்ஜுன் 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 அர்ஜுன், நீ வருவ எனக்கு தெரியும். ஹலோ ஹலோ அர்ஜுன் 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 அர்ஜுன். டைம் வேற ஆகுது, முடி வேற வெட்டணும். மச்சான், எங்க அண்ணன்டா. கேமரா கனெக்ட் பண்ணியாச்சாப்பா? கனெக்ட் பண்ணியாச்சு சார். சார் ஆதித்யா, உங்களுக்கு நாங்கள் இப்போ சிச்சுவேஷன் சொல்லுவோம், அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் எப்படி நடிப்பாக வெளிக்கொண்டு வரீங்களோ அதை பொறுத்து தான்
இந்த ஆடிஷனில் நீங்கள் செலக்ட் ஆகலையான்னு சொல்லுவோம். சரியா? வந்து சேர்றாடுங்க பாரு எனக்குன்னு. சிச்சுவேஷன் கேட்டுங்க. நீங்கள் ஒரு டிரைவர். நீங்கள் ஒரு பொண்ணை பல வருஷமாக லவ் பண்ணுறீங்க. நீங்கள் டிரைவருன்றது அவளுக்கு பிடிக்கல. உங்களை மீட் பண்ண கூப்பிட்றா. நீங்களும் ஆசையாக பல எதிர்பார்ப்போட அந்த பொண்ணை பார்க்க போகிறீங்க. பா என்ன மோகனா பயந்துட்டியா? ஏய் சாரிப்பா, வர வழியில் லாரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. அடிக்கிற வெயில்ல அதை பஞ்சர் பார்த்து மாற்றிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் அப்புறம் லாரி எடுத்து போய் ஷெட்டில் விட்டுட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரிப்பா. சார் இப்பெல்லாம் ரொம்ப பிஸியோ? ஆ ஆமாம் மோகனா, டைமுக்கு லோட எத்தலைன்னா ஓனர் கத்துவார். இப்போலாம் லாங்கிலலாம் போகிறேன். கோபமாக இருக்கா போல. மோகனா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். உனக்கு பிடிக்கும்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மோகனா, 3 மாதத்துக்கு முன்னாடி உன் ஃப்ரெண்டு சாருமதி கல்யாணத்துக்கு போனப்ப அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அன்எக்ஸ்பெக்டடாக மீட் பண்ணோம். அதுதான் நம்ம கடைசியாக பார்த்ததில்ல. ஆமா, என்ன சொல்கிறாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? இவன் தான் உன் லவ்வரான்னு கேட்டு சிரிச்சாங்க. எதுக்கு சிரிச்சாங்க? ஒருவேளை நான் அழகா இருக்கிறதுனாலயோ? இல்ல, என்னடி நீ எம்எஸ்சி முடிச்சிருக்க, ஆனா நீ லவ் பண்ற பையன் கேவலம் ஒரு டிரைவரான்னு கேட்டு சிரிச்சாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றது, எல்லாம் என் தலையெழுத்துன்னு சொன்னேன். என்னாச்சு மோகனா, ஏன் ஒரு மாதிரி பேசுற? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். காலம் ஃபுல்லாக காக்கி சட்டையும் ஸ்டேரிங் பிடிச்ச அழுக்கு கையுமா இருக்க உன் கூடலாம் குப்பை கொட்டணும்னு எழுதியிருக்குல்ல, அதை சொன்னேன் என் தலையெழுத்துன்னு. இப்போ என்ன, நான் டிரைவரு அதனால என்ன வேணான்னு சொல்றியா? இந்த வேலையை விட்டு வேற வேலை பாருன்னு தான் சொல்கிறேன். இந்த சொசைட்டியில் எங்கள் அப்பாக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. நான் எம்எஸ்சி படிச்சிருக்கேன். நாளைக்கே இந்த கோலத்தில் உன்னை கூட்டு போய் அப்பா முன்னாடி நிறுத்தி இவனை தான் லவ் பண்ணுறேன், மண்ணு லாரி ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்றியா? என்ன மோகனா இப்படிலாம் பேசுற? என்ன இப்படிலாம் பேசுகிறேன்? நான் ரியாலிட்டியை பேசுகிறேன். என் ஃப்ரெண்ட் சத்யா தெரியும்ல உனக்கு? அவளோட பாய் ஃப்ரெண்ட் பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். அன்னைக்கு அவன் என்னை பார்த்து கேட்குறா, அந்த அழுக்கு காக்கில் இருக்கவன் யாரு அப்படின்ட்டு. எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சுன்னு தெரியுமா உனக்கு? இதெல்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? இதெல்லாம் தெரிஞ்சுதானடி லவ் பண்ண. நம்ம என்ன இன்னைக்கு நேற்று லவ் பண்ணிட்டு இருக்கோம்? 5 வருஷம் லவ்வுடி. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சுதான் லவ் பண்ணேன். ஆனால் அப்போ நீ இப்படி மாறுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா படித்து லைஃப்பில் நல்லா முன்னேறுவேன்னு நினச்சேன். இங்கே பாரு மோகனா, எங்கள் அப்பா இருந்த வரைக்கும் நான் நல்லா தான் படித்தேன். என்னைக்கு அவர் செத்தாரோ அன்னையிலேருந்து என் லைஃப் தலையில மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோறு போடுற ஒரே தெய்வம் இந்த காக்கி சட்டை தான், இந்த டிரைவிங் தொழில் தான். இப்போ என்ன, நான் டிரைவர், நீ எம்எஸ்சி முடிச்சிருக்க, அதனால உன் ஸ்டேட்டஸ் குறைஞ்சிருச்சு. அதுக்கு விட்டுட்டு போக சொல்றியா? ஆமாம், நான் லவ் பண்ணுற பையன் படிப்பில் என்னை விட ஈக்குவலாக இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல வேலையிலையாச்சும் இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். முடிச்சு போமா. ஏ மோகனா, இங்கே பாரு மோகனா. மோகனா ப்ளீஸ் மோகனா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு மோகனா. மோகனா, என்னை விட்டு போகாத மோகனா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி. ப்ளீஸ் மோகனா, என்னை புரிஞ்சுக்கோ.
இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தவங்கள வேணான்னு உதறி தள்ளிட்டு போகிறான். இந்த கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்க நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்து உன்னுடைய வழி எல்லாத்தையும் சொல்கிறேன். ம். சார் எல்லாம் ஓகே, சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். சரி, ஓகே. லைட்ஸ் ஆன், கேமரா ரோலிங், ஆக்ஷன். மா இங்க வாயேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ அடிக்கடி ஒன்று சொல்லுவே இல்லைம்மா, நம்ம என்னதான் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் என்னதான் ஏழையா இருந்தாலும் நம்ம மற்றவங்களை ஏமாத்துறதும் தப்பு, நம்ம மற்றவங்ககிட்ட ஏமாறுறதும் தப்புன்னு சொல்லி. நான் இப்ப ஏமாந்துட்டேம்மா. உனக்கே தெரியும் நான் பிரியாவை எவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லி. ஆனா அவளுக்கு இப்ப என்ன பிடிக்கலையா, நான் அவ அளவுக்கு படிக்கலையா, டிரைவர் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்னா நான் என்னம்மா பண்ணுவேன்? குடும்ப பாரத்தை தலையில தூக்கி வச்சுட்டு சுமக்கிறவங்க, கடன் அடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டுட்டு உழைக்கிறவங்க, கூலிக்கு வண்டி ஓட்டுற டிரைவரு, இவங்களுக்கெல்லாம் காதல் வரக்கூடாதாம்மா? ஏன் நாங்கெல்லாம் எது மேலேயுமே ஆசைப்படக்கூடாதாம்மா? நான் தான் ஏதோ லூசு மாதிரி என் அளவுக்கு அவளை யாராலுமே லவ் பண்ண முடியாதுன்னு அப்படின்ற ஒரு கர்வத்தில் இவ்வளவு நாள் அவன் மேல ஆசையை வச்சுட்டு திரிஞ்சிட்டு இருந்தேன். அவளால மட்டுமே என்ன அளவு வைக்க முடியும் நிரூபிச்சிட்டாலம்மா. அதாம்மா வலிக்குது. லைஃப்ல எல்லாத்துலயுமே தோத்து போய் நிக்கிறேம்மா. என் காதல், கனவு, ஆசை, லட்சியம்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு தோத்து போன ஒருத்தர் அவன் முன்னாடி நிக்கிறேம்மா. கவலைப்படாதப்பா, யார் இருந்தாலும் இல்லைன்னாலும் அம்மாவும் கூடவே இருப்பேன். அழாத, கண்ணத்தோட. ஆச்சரியமா இருக்கு அர்ஜுன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் நாடகத்தில் அப்பா உன்னை நடிக்க வச்சாரு. ஊரே எழுந்து நின்று கை தட்டுச்சு. ஊர் தலைவர் உனக்கும் நம்ம அப்பாவுக்கும் ஷால்வெல்லாம் போட்டு மரியாதை பண்ணாரு. அப்போ அப்பா முகத்தை நீ பார்க்கணுமே. ஆனா எனக்கு இன்னும் அதான் ஆச்சரியமா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க சொல்ற சுச்சுவேஷன்ல எப்படி உன்னால உடனே பண்ண முடிஞ்சது? அதுவும் சிங்கிள் டேக்ல. சின்ன வயசுல நம்ம அப்பா என்கிட்ட கொஞ்சி பேசினதை விட இந்த கலையை பற்றியும் நடிப்பை பற்றியும் தான் அதிகமாக பேசியிருக்காரு. அப்போ ஒரு அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, ஒரு கதாபாத்திரம் இருக்குதுன்னா நீ முதல்ல அந்த கதாபாத்திரமாக மாறணும். அவங்க வாழ்க்கையில் படுற சந்தோஷம், சோகம், அழுக, சிரிப்பு, இது எல்லாத்தையுமே ஓன் நடிப்பில் வெளிப்படுத்தி மக்களை ஈர்க்கணும்னு சொல்லுவார். அப்பா உன்னை கலைக்காகவே அர்ப்பணிச்சார் அர்ஜுன். அப்போது அந்த கதாபாத்திரமா மாறிதான் நீ ஆடிஷன்ல சிங்கிள் டேக்ல பண்ணியா? உனக்கு மோகன பிரியா ஞாபகம் இருக்கா? ஆமா, நீயும் அவளும் ரொம்ப வருஷமா லவ் பண்ணீங்கல்ல. அவ என்னை விட்டு போக இருந்த காரணத்தையும் நான் அனுபவிச்ச வழியையும் தான் இந்த ஆடிஷன்ல எனக்கு சுச்சுவேஷனை கொடுத்தாங்க. அந்த கேரக்டரோட வலி, வேதனை, கஷ்டம், இது எல்லாத்தையுமே நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த கேரக்டர் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்போ ஆடிஷனில் நீ பிரியான்னு சொல்லி அழுதது மோகன பிரியாவை தானா? ஆமாம். நீ ஆசைப்பட்டபடி எப்படியோ உனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிடும். நம்ம அப்பாவோட சத்தியத்தை நீ தான் காப்பாற்றணும். நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் அப்படியே கிளம்புறேன். அர்ஜுன், ஒரு தம்பியா இது வரைக்கும் நான் உன்ட்ட எதுவுமே கேட்டதில்லை. எனக்காக இதை மட்டும் பண்ணு.
இந்த சினிமாவுக்கு நீ தான் கரெக்டு. நம்ம அப்பாவுக்கு செஞ்ச சத்தியத்தை காப்பாற்றுற தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. டேய், என்ன வளர்ற? ஆமா அர்ஜுன், இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி கிரீஸ் கையுமா லாரி ஓட்டிட்டு கஷ்டப்பட போற? உன் வாழ்க்கை அப்படியே போயிடக்கூடாது அர்ஜுன். உன் நடிப்பை இந்த உலகமே பார்க்கணும். நம்ம அப்பாவுக்கு செஞ்ச சத்தியத்தை நீ தான் அர்ஜுன் காப்பாற்றணும். இல்லை, என்னால் முடியாது. 2-3 வருஷமாக கஷ்டப்பட்ட உன்னோட உழைப்பு அது என்னால் வீண் போகக்கூடாது. நாளைக்கு போய் அந்த டைரக்டரை பாரு. உனக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோ. இல்லை அர்ஜுன், நாளைக்கே நாங்கள் போனாலுமே உன் அளவுக்கு என்னால் நடிக்க முடியாது. அதுக்கு நீ தான் அர்ஜுன் சரியாக இருப்ப. என்ன போ சொல்லிட்டு நீ என்னடா பண்ண போற? ஹலோ அர்ஜுன். சார், நான் ஆதித்யா சார். நீ ஆதித்யா தான்ப்பா. உங்கள் அண்ணன் பேர் அர்ஜுன் தானே? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்? எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. நீ எவ்வளோ பெரிய நல்ல ரைட்ரு, உங்கள் அண்ணன் எவ்வளோ பெரிய நல்ல நடிகர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய நல்ல தெருக்கூத்து கலைஞர். எனக்கு எல்லாம் தெரியும்ப்பா. சார், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். நாளைக்கு நீ உங்கள் அண்ணனும் ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. உங்கள் அண்ணன் தான் என் படத்தில் நடிக்கிறான். நீ தான் ரைட்ரு, சரியா? ஓகே சார், நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் சார். என்னடா ஆச்சு?